சிவதாஸ், நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வெட்டி போடுற திட்டத்தை நீ ஆதரிச்சதும் இல்லாம நீயும் அவங்களோட சேர்ந்துட்ட. நான் யாரோடையும் சேரல, நியாயத்தை தானே எடுத்து சொன்ன. அவங்க பக்கம் சேரலைனாலும் எந்த நேரத்திலையும் யார் முகத்தையும் நேரா பார்த்து நியாயம் கேட்கறவன் நீ. வெள்ள கோவில்ல நான் தோத்தனே, என்ன காரணம் விசாரிச்சியா சொல்லு. கேட்காமலே அதோட ஆன்சர் என்னன்னு தெரியும். தலைவரே, உலகின் மிகப்பெரிய தலைவரான லெனினை நான் இன்னைக்கு ஆதரிக்கிறேன். ஆனா 33 வருஷம் ரஷ்யால ஆட்சி அமைச்சு உலகத்திலே மிக சிறந்த ஆட்சி நிரூபிச்சு அந்த ஸ்டாலினை என்னால எப்படி தூக்கி போட முடியும்? வேற நாட்டு அரசியல் இங்க வேண்டாம் சிவதாசு. சரி, அந்த அரசியலுக்கு வரல, நம்ம ஊர் அரசியலுக்கே வர. கருங்கடல்ல செபஸ்டின் ஒருத்தன் பாம்பு கடிச்சு இறந்தானே, திருச்சியில விவசாயிகளுக்காக போராடி தான் உயிரை விட்டாரு குமரேசன், மில்லுல வேலை பார்க்கறவங்களுக்கு சரியா கூலி வேணுங்கிறதுக்காக போராடி செத்தாரே ஜேம்ஸ், சரியான சம்பளம் வேணுங்கிறதுக்காக உண்ணாவிரதம் இருந்தாரே தங்கராஜ், அவருக்கு நம்ம கட்சி கொடுத்த பேர் என்ன? கோடிக்கணக்கான பணத்துக்கு மதிப்பு கொடுக்கிற இந்த காலத்துல தியாகி தங்கராஜுக்கு ஏன் மதிப்பு கொடுக்கல? ஏன்னா கட்சியில வளர்றத பத்தி தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கீழ் ஜாதிக்காரனை முதலமைச்சர் ஆக்குறன்னு சொல்லி முதலமைச்சராக்கி பின்னாடி அவனை காலவாரி விடல. கட்சின்னு வரும்போது ஜாதியை மட்டும்தான் பாக்குறாங்க. கலவரம் வெட்டு குத்துன்னு பேர் வாங்கின இந்த ஊர்ல நண்பர் ஆனந்த தோத்ததுக்கும் தோக்க வச்சதுக்கும் ஜாதி மட்டும்தான் காரணமே தவிர வேற எதுவுமே இல்ல. அதனாலதான் அதே ஊர்ல நம்ம கட்சி தோத்து போச்சு. என் மேல பழி போடுறியா? இல்ல, நிச்சயமா இல்ல. நான் உங்களை ஒரு குருவா தான் பாக்குறேன். நாமளும் காலத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை மாத்தி ஆகணும், நாமளும் மாறித்தாகணும். மக்கள் கிட்ட ஜாதி பேரை சொல்லி மதத்தோட பேரை சொல்லி ஓட்டு வாங்குற மத்த கட்சிகளுக்கு புத்தி சொல்றதுக்கு நம்ம கட்சியை தவிர வேற எந்த கட்சிக்குமே தகுதி கிடையாது. அதனால ஏதாவது புதுசா யோசிங்க. உங்க உயிரை கொடுத்தாது கட்சியை காப்பாத்துங்க. கட்சிக்குள்ள இருக்கிற ஈகோவை விட்டுட்டு கட்சியோட வளர்ச்சிக்காக போராடுங்க. இதத்தான் நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். பாலக்கோடு எலெக்ஷன்ல நீ தோத்து போயிட்டோம்னு நினைச்சு நீ கொஞ்சம் கூட கவலைப்படாத. பதவி முக்கியம் இல்ல, வேலைதான் முக்கியம். ஆமா, கம்யூனிஸ்ட் காரங்களோட மக்கள் துரோக செயலான வெட்டி போடுற திட்டத்தோட பதிலடிதான் இது. இன்னைக்கு இது ஒரு ஆரம்பம் தான். இந்த மாதிரி நாங்க எல்லா இடத்துலயும் நடுவோம். தென்னை வாழை கிழங்கு எல்லாத்தையும் நடுவோம். யாராவது அதை வெட்டினாங்க, அவங்க கையை நாங்க வெட்டுவோம். எதிர்கட்சியை எதிர்த்து நீங்க நட்டுன கண்ணுதான் இது. இதை எடுக்கிறவன் கைய வெட்டுவேன்னு சொன்னீங்களாமே, நான் தான் இதை வெளியில எடுத்தேன். வெட்டுறா கைய. நாங்க வேணும்னே அப்படி செய்யலன்னு. நாடு மக்கள் சேவைன்னு சொல்லிக்கிட்டு திரியிற உன்ன மாதிரி ஆளு செய்யற காரியமா இது? இந்த மாதிரி ஒயின் ஷாப்லயும் கட்சி ஆபீஸ்லயும் ஊர்கதைய பேசுற ஒரு சாதாரண கட்சிக்காரன் தான் நீ. வேலை வெட்டி இல்லாம இருக்கீங்கன்னு பொறுப்பா ஒரு வேலையை கொடுத்தா நீங்க செய்யற காரியமா இது? சொல்லுங்க. மன்னிக்கணும் சிவானே, இனிமே நீங்க சொல்லாம இப்படி எல்லாம் நாங்க செய்ய மாட்டோம்னே. நீங்க எல்லாத்தையும் வெட்டி போட்டுக்கங்க. நீங்க என்ன வேணாலும் செய்யுங்கண்ணே, நாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டோம்னே.